வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரணமாகவே இந்த மாதிரி சீசனில் நிறைய அடிக்கடி செய்யலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகோடையே உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரியிற அளவுக்கு கொஞ்சம் அதை வறுத்துக்கலாம். ஒரு மாங்காய் நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த செதுக்குனா மாதிரி கட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி கட் பண்ணால் ஈஸியாக வெந்துடும். எடுத்து வச்சுருக்கேன். அது போல் அதை இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். இதில் நான் செதுக்கி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காய் அளவு தான் போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் கிளிமுக்கு மாங்காய் இருக்குது இல்லையா, பெங்களூரான்னு சொல்லுவாங்களே, அந்த மாங்காய் தான் போட்டிருக்கேன். பச்சடிக்கு அந்த மாங்காய் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வதக்கும் போதே அது கொஞ்சம் சூடு ஏறி அதுலேயே கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். இது நல்லா வதக்கின அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சிட்டிக்கு அளவு தான் உப்பு போடுறேன். ஏன்னா உப்பு பச்சடி இல்லையா, அதிகமாக போடக்கூடாது. அதே போல் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மிளகாய்த்தூள் கொஞ்சமாக, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும் மிளகாய்த்தூள். அதையும் சேர்த்துக்கிறோம். அந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணி ஊற்றினா தான் இது கொஞ்சம் நல்லா வேகும். நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேகணும். அதுக்காக நம்ம அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப விசேஷமாக வருஷ பிறப்பன்னைக்கு செய்வாங்க. அந்த மாங்காய் பச்சடியோட இன்டைரக்ட் மெசேஜ் என்னென்னா, லைஃப்பில் புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு, துவர்ப்பு எல்லாமே இருக்கும். அதை நம்ம சமமாக பாவித்து ஏற்றுக்கணுங்கிறது தான். இதில் தேவைன்னா உங்களுக்கு கசப்புக்காக வேப்பம்பூ சேர்ப்பாங்க சிலர், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு மாங்காய்க்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் சேர்த்துப்போம், அதனால் இதில் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டிருக்கேன். சிலர் புளிப்பாக இருக்கணுன்றதுக்காக இனிப்பை கொஞ்சம் குறைச்சி போடுவாங்க. அப்படி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் ஃபுல்லாக கரையணும். அதுக்காக இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கும்போது அந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிரும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அது கொதி வந்துடும். நான் கொஞ்சம் அதிகமாகவே இனிப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கரையாமல் இருக்கிற வெல்லம் கூட நல்லா கரைஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதி வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம கலந்து அதோட பதத்தை பார்க்கலாம். இந்த மாங்காய் பச்சடியோட பதம் என்னென்னா, நம்ம அந்த கரண்டியில் எடுத்து இலையில் விட்ட உடனே அப்படியே திக்காக போய் ஒரு சர்க்கிளில் நிற்கணும். ஓடக்கூடாது, அதே சமயத்தில் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய மாங்காய் பச்சடியோட பதம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைமில் இதை நிறுத்தினா தான் இப்போ நம்ம சொன்ன அந்த பதம் வரும். அதனால் இப்போ அதை நிறுத்திடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல பதம் வந்துடும். மாங்காய் பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது சாதத்தோடு மட்டும் இல்லாமல் அடை, சப்பாத்தி, பூரி, இது போல் நம்ம இந்த டிஷ்ஷுக்கெல்லாம் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஜாமுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.